ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பாலக்கீரை பச்சடி தான் செய்ய போகிறோம். பச்சடின்னு சொல்லலாம், இல்லை சட்னின்னு சொல்லலாம், எப்படின்னா சொல்லலாம். அதுக்கு தேவையானது வந்து வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து 2 வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா கைப்பிடி பூண்டு, காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இது வந்து நம்ம ருப்பிடலாம். நல்லா ருபிக்கணும். இந்த மாதிரி உருளை ருப்பிட்டு செய்யணும்னா ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியா. இப்போ இந்த மாதிரி பாருங்க, ஒன்றும் பாதியமாக தான் ருப்பி இருக்கிறேன். நம்ம சாப்பிடும் போது இந்த பூண்டு வெங்காயம் நம்ம வாய் கடிப்பட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம ருப்பி வச்சுட்டோம். அதுக்கு தேவையானது வந்து பாலக்கீரை, ஒரே ஒரு கட்டு பாலக்கீரை. இது வந்து நம்ம குட்டி குட்டி குட்டியாக மெலிசாக கட் பண்ணிக்கணும். எவ்வளோ மெலிசாகுதோ நம்ம அவ்வளோ மெலிஸ் கட் பண்ணிக்கணும். நம்ம இந்த மாதிரி சீவை நம்ம கீரை போட்டு ஒரு சட்னி மாதிரி நம்ம செய்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாடு சுட சுட சாப்பாட்டை செஞ்சு சாப்பிட்டோம்னா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெலிசாக நம்ம காம்பு இல்லாத நம்ம இலை வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் மெலிசாக கட் பண்ணிவிட்டேன். கழுவிக்கலாம் நம்ம க்ளீனாக. இன்னொரு வாட்டி கழுவணும். நான் ஃபஸ்ட்டு இலை கழுவி தான் வச்சுக்கிறேன். இப்போ வாட்டி கழுவிக்கலாம். இப்போ பாலக் சட்னி சேர்த்துக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காஞ்சிச்சு. சீரகம் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகா, நம்ம ருப்பி வச்சுட்டு மசாலா போட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும் இந்த மசாலா. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு போடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த மசாலா ஃப்ரை பண்ணலாம். இப்போ வந்து நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. இந்த சமயத்தில் வந்து நம்ம கழுவி வச்சுட்டு பாலக்கீரை போட்டுக்கலாம். போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. இதுக்கு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் ரொம்ப போது நான் தண்ணி ஊற்றாததான் ரொம்பினேன். அப்படியே அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை இந்த கீரை வந்து இப்போ நான் கழுவி வச்சுக்கிறதுனால தண்ணி ஊற்றக்கூடாது.
இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மீடியமில் வச்சு நல்லா வேக விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம பாலக்கீரை போட்டு நல்லா வெந்துச்சு பாருங்க. சூப்பரா நம்ம 2 நாள் 3 நாள் வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் தண்ணியே ஊற்றல பாருங்க. இதுல இருக்கிற தண்ணி தான். வெங்காயம் ரும்பும் போதும் தண்ணி ஊற்றல. இப்போ நான் தாளிக்கும் போதும் நான் தண்ணி ஊற்றல. கீரை கழுவுன்னு அந்த தண்ணி தான், அதே தான். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துச்சு பாருங்க. சூப்பரா. இது வந்து சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். சாப்பாடு சூடாக சாப்பாடு வச்சுட்டு இது கொஞ்சம் போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா கீரை சாப்பிடாத கூட சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நல்லா இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாலக்கீரை, பூண்டு, வெங்காயம், காரத்துக்கு காஞ்ச மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணது பார்த்துருப்பீங்க. இது வந்து பாலக் சட்னின்னு சொல்லலாம், இல்லை பாலக்கு சப்ஜின்னு சொல்லலாம். எதுனா சொல்லலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ நான் செய்தது பார்த்துருப்பீங்க. சிம்பிளாக வந்தது, ஈஸியாக வந்தது. நம்ம 2 நாள் 3 நாள் வச்சு நல்லா பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கூட ஊட்டலாம். காரம் கம்மியாக வச்சு கூட நம்ம ஊட்டலாம். பெரியவங்க சாப்பிட்றதுனா கொஞ்சம் காரம் ஜாஸ்தி, பசங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மி வச்சு இந்த மாதிரி கீரை வச்சு நம்ம சேர்ந்து கொடுத்தோம்னா ஆராமமாக சாப்பிடலாம். இப்போ செய்தது பார்த்துருப்பீங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.